விஜயுடைய பாடல் பூரா பாலின வக்கரங்களை தூண்டுகிற பாடலா இருக்கு. இவர் அடுத்த முதலமைச்சருங்கிறான். அப்போ ஒரு அபிராமி நமக்கு அடையாளம் தெரிகிறாள். பல அபிராமிகளை உருவாக்குவதே இந்த கோடம்பாக்கம் சாக்கடைகள் தான். நீங்க ஜெயபிரகாஷ் 9 பேரை கொலை பண்ணான். அவன் என்ன சொன்னான்? திரைப்படத்தை பார்த்தாயா காப்பி அடிச்சான். கவனிச்சிங்களா? 100வது நாள் படத்தை பார்த்தா சொந்த குடும்பத்தில் இருக்கிற 8-9 பேரை அடிச்சே கொள்ளுவதை பயிற்சி எடுத்தாங்கிறான். அப்போ இந்த திரைப்பட நடிகைகளை பூரா வக்கரமாக யோசிக்கக்கூடிய இந்த பழக்கம் எங்கிருந்து வருது? அத்தனை பேரும் சினிமாவை பார்த்தாங்க, பேரே வைக்கிறான். தமிழ் பேர் வைப்பதெல்லாம் போய் சினிமா திரிஷான்னு பேர் வச்சிருக்கான், விஜய்னு பேர் வச்சிருக்கான், ரஜினின்னு பேர் வச்சிருக்கான், காமன்னு பேர் வச்சிருக்கான். நிறைய பேர் தமிழாசிரியர்கள்ட்ட போய் என்ன பேர் வைக்கலாம், தமிழ் பண்டிகிட்ட போய் என்ன பேர் வைக்கலாம்னு ஒன்றும் கேட்கறது இல்லை. எங்கே கேட்குறான்? கோடம்பாக்கம் களிசடைகள் இருந்தால் பேரை தேடி எடுக்கிறான். அப்போ இந்த சமூகத்துடைய குற்றம் தான் அபிராமி. அபிராமி ஒரு நிமிடம் யோசித்திருந்தாள் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை. அப்போ நிறைய அபிராமிகளை உருவாக்குற இடம் எங்க? திரைப்பட கொட்டகைகளும் சின்ன திரை கொட்டகைகளும் பிக் பாஸுகளும் தான். அப்போ இவர்கள் தான் குற்றவாளி. சமூக கடமையே இருந்து விலகி இவர்கள் என்ன நினைக்கிறான்? நம்ம 150 கோடி ரூபாய் வேண்டி சௌரியமா இருக்கலாம். குற்றவாளிகள் உருவாக்குகிற இடம், உருவாக்கக்கூடிய இடம் எல்லாமே திரைப்பட களிசடைகள் தான், திரைப்பட கழிவறைகள் தான். சின்ன திரை, பிக் பாஸ் இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும். தடை செய்தால் மட்டும்தான் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வகுப்பெடுப்பது வரலாற்று பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மூத்த பத்திரிகையாளர்கள் தான் அங்கே கிளாஸ் எடுக்கணும். ஆனால் சாராயம் விற்கிற என்ன பண்ணுறான்? ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்ட தொடையை கிழித்து விட்டு டான்ஸ் ஆடுகிற நடிகைகளை 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச். என்ன அபிராமியை போல டிக்டாக் போடுங்க, இதுதான். அப்போ இதெல்லாம் என்றைக்கு தடுக்கப்படுகிறதோ அன்றுதான் அபிராமிகள் வராமல் இந்த சமூகத்தில் தடுக்கப்படும்.